ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பிராத்மிக்கில் 5th லெசன் பார்க்க போகிறோம். 5th லெசன் என்ன பால்து ஜான்வர், அதாவது டொமஸ்டிக் அனிமல், நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மிருகங்கள் பற்றி தான், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய சில தெரியாத வார்த்தைகள் மட்டும் சொல்கிறேன், மற்றபடி அப்படியே நம்ம லெசன் பார்த்துக்கலாம். பால்து ஜான்வர், ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது கேட். கேட்னா பில்லின்னா கேட், பூனை. ஃபஸ்ட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பில்லி தேக்னேக்கே பாக் ஜெய்சி ஹோத்தி. பாக்னா டைகர், புலியோட வம்சத்தை சேர்ந்து, பார்க்குறதுக்கு புலி மாதிரி இருக்கும். इसलिए उसको बाघ की मौसी कगाते. वह रात में अच्छी तरह देख सकती है. वह चूहों को पकड़ती. वह दूध मलाई आदि बड़ी चाव से காத்தி है. பூனை என்னெல்லாம் சாப்பிடும் பார்த்திங்கன்னா, பால், வெண்ணெய், இதை எல்லாமே சாப்பிடும் சொல்லியிருக்காங்க. நைட் நேரத்தில் இதுக்கு கண்ணு நல்லா தெரியும். பில்லினா பூனை. நெக்ஸ்ட் குத்தானா நாய். कुत्ता बड़ा वफ्तर जानवर है. वह हमारे घर की रखवाली करता है. नया आदमी को देखकर वह भौंकने लगता है. वह भात रोटी मांस காத்தா है. நாய் ஒரு நம்பிக்கையான மிருகம், நன்றியுள்ள விலங்கு. இது நம்ம வீட்டை காக்கிற காவல்காரன்னு சொல்லியிருக்காங்க. நயே ஆத்மினா புது மனுஷங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வரதை பார்த்தா உடனே குறைச்சி இது பண்ணும். அது சாதம், இதில் ரோட்டி, சப்பாத்தி, மாம்ஸ் இதெல்லாமே சாப்பிடும், கறி இதெல்லாம் சாப்பிடும்னு சொல்லியிருக்காங்க. குத்தே கை தரக் ஹோத்திகை. நாயில் நிறையா வெரைட்டி இருக்குது. குச் குத்தே கே ஷிக்கர் கர்னே மே படே தேஜ் ஹோத்தே ஹை. குத்தே ஹோஷியார் ஜான்வர் ஹை. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான மிருகம். நாயில் நிறையா வெரைட்டி இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா गाय बड़ी सीती साती होती है. सब देशम के लोग का इसको பால்தே ஹை. எல்லாருமே இதை வளர்க்குறாங்க. பசுமாடு சாதுவான மிருகம்னு சொல்லியிருக்காங்க. வக் हमको दूध देती है. दूध मीठा और पुष्टिकर होती है. बच्चों के लिए गाय के दूध बहुत பயோத்தியம்த் ஹை. அதாவது என்ன சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு ரொம்ப சத்துள்ள இது பசுவோட பால் சொல்கிறாங்க, பசும்பால். நம்ம ஹிந்து லோக்கலில் அதுக்கு பசுமாட்டுக்கு நம்ம பூஜை செய்கிறோம். हिंदू लोग के गाय को पूजा करते हैं और बड़े प्रेम से उसके पालते हैं. எல்லாரும் பிரியப்பட்டு அதை வளர்த்துறாங்க. बैल किसान के लिए बहुत उपयोगी जानवर. அதாவது காளமாட்டை சொல்கிறாங்க. இது விவசாயிகளுக்கு ரொம்பவும் உபயோகமான மிருகம். வண்டி இழுக்கிறதுக்கும் அப்புறம் வயலில் உழுவுறதுக்கும் நம்ம காளமாட்டை பயன்படுத்துகிறோம். गाय और बैल हमारी देश की संपत्ति है. நம்மளோட தேசத்துடைய சம்பத்து எதுன்னு கேட்டிங்கன்னா பசுவும் காளையும் சொல்லியிருக்காங்க. கோடே समझदार जानवर है. वह बहुत तेज दौड़ते हैं और बड़ा निडर होता है. वह तोप और बेहूं की आवाज़ सुनकर भी नहीं डरता है. குதிரை ரொம்பவும் அறிவுள்ள மிருகம். அது இந்த தோப்புனா இந்த குண்டு சத்தம் இதெல்லாம் கேட்டு அது பயப்படாது. அந்த அவாஜ்னா சத்தம் கேட்டு பயந்துக்காது. डरते ஃபியர். गाड़ी खींचते हैं हम इस पर सवारी भी करते हैं. पुराने समय में घोड़े की लड़ाई में बहुत काम आते हैं. அந்த காலத்தில் குதிரைப்படையெல்லாம் இருந்தது. அது போர்க்களத்தில் குதிரையும் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த இதில் லெசனில் சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் அனிமல் எதுன்னா பில்லினா பூனை, குத்தானா டாக், காய்னா பசுமாடு, பைல்னா காளை மாடு, அதுக்கப்புறம் கோடேனா குதிரை. இந்த விலங்குகளை பற்றி தான் இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா हाथीना यानी एलिफेंट. हाथी में बड़ा है. हाथी के एक लंबी सूंड होती है. उस पर वह बारी बारी सींच को उठाते हैं. हाथी के दांत लंबे होते हैं.
और बड़े कीमती होती है. घोड़े और तरक हाथी पर லோக்கே, அதாவது குதிரையிலையும் யானை மேலேயும் எல்லாம் சஃபாரி பண்ணுவாங்க. அந்த பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா யானை இருக்கிறதுலையே பெரிய மிருகம், அதோட நீண்ட தும்பிக்கை இருக்குது. அப்புறம் அதோட அந்த தந்தம் பார்த்திங்கனாலும் அது லாங்காக இருக்கும். குதிரையும் யானையும் நம்ம வந்து சவாரி, அது மேலே சவாரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஜங்களோமே ஜெயகாம் காடிக்கே நகி சக்தி ஹை, காட்டில் எந்த வண்டியும் இருக்காது இல்லையா, அப்போ நம்ம வந்து வகாம் ஹாத்தியுமே காம் லேத்தே ஹை, அப்போ நமக்கு யானை பயன்படுகிறது. हाथी के भारत में केरल और मैसूर के जंगलों के दक्षिण अफ्रीका, बर्मा, श्रीलंका देशों में पाए जाते हैं. யானை எங்கெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, ஆப்ரிக்கா, கேரளா, பாரத் நம்ம தேசத்துலேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெசன் இந்த மிருகங்களை பற்றி தான். ஜான்வர்னா மிருகம், லடாயினா யுத்தம், ஹோஷியார்னா திறமையான, பவுக்னானா குறைத்தல். இப்போ வந்து இது வந்து அபயாசம் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் தான் இப்போ எக்ஸாமுக்கு வரும். இப்போ புக்கில் இருக்கிற இந்த எக்ஸசைஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா போதும். இதில் கொஸ்டின் ஆன்சர்னு பார்த்திங்கன்னா இதில் என்ன கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இதில் வந்து ஏதாவது 5 மார்க்குக்கு வரும். ஒன்றா நாய், இல்லைன்னா பசுமாட்டை பற்றி, இல்லைன்னா யானை பற்றி, இந்த 4 மிருகத்தில் ஏதாவது ஒரு மிருகத்தை பற்றி நம்ம எழுத வேண்டியது இருக்கும். குத்தேன்னு கேட்டால் குத்தேக்கே பாரே மேம் 3 வாக்கியமே லிக்கியே, நாயை பற்றி ஒரு 3 வரிகளில் எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா, குத்தே வப்தர் ஜான்வர் ஹை, வ கர் கி ரக்வாலி கர்த்தா ஹை, குத்தே நயா ஆத்மிகா தேக்கர் பவுக்னா ஹை. அது என்ன பண்ணுமோ அப்படியே எழுதிக்க வேண்டியதான். காய் பாரே மேம் 3 வாக்கிய மேம், காய் படி சீத்தி சாத்தி ஹோத்தி ஹை, வக் ஹம்கோ தூத் தேத்தே ஹை, காய் கா தூத் மிட்டா அவுர் புஷ்டிகர் ஹோத்தி ஹை. இந்த மாதிரி எழுதணும். ஓகே, இந்த லெசனில் இந்த 3 ஃபஸ்ட்டு 2வது நல்லா படிச்சுக்கோங்க. ஆப்போசிட்ஸ் மீனிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.